ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜேபி டெக் தமிழ். நான் உங்கள் ஜெகன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அட்மெகா 328ங்கிற மைக்ரோ கண்ட்ரோல் போர்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற பின்னோட ஃபங்க்ஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்குங்க ஆல் பட்டனில் கிளிக் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பவர் சோர்ஸ் பார்ட்டை பார்த்துடலாம். பவர் சோர்ஸ் பார்ட்னா ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு 8 பின் இருக்கும். அந்த 8 பின்னில் ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா நாட் கனெக்டட், அது ஒரு எம்டியாக இருக்கிற பின்னு தான். ரெண்டாவது இருக்கிற பின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஐஓ ரெஃபரன்ஸ் பின்னு. இந்த பின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டு அவுட்புட் வோல்டேஜோட ரெஃபரன்ஸாக நம்ம வேணும்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பின்னு. தேர்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பின்னு. இந்த ரீசெட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து எக்ஸ்டர்னலாக நமக்கு வேணும்னா இந்த பின்னை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் வோல்டேஜ் வந்து நம்ம அவுட்புட்டாக எடுத்துக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட் எடுத்துக்க முடியும். அந்த பின்ஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பின். இந்த 2 பின்னுமே காமன் கிரவுண்டு தான், அதனால் நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 8th பின் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் இன்னு. உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து எக்ஸ்டர்னலாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த பின்னை வந்து இன்புட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட் பார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 6 பின்னு இருக்கும். அந்த 6 பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனலாக் சென்சார் யூஸ் பண்ணி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரீட் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணலாம். அந்த 6 பின்னுமே எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சர் சென்சாரில் வந்து எனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த பின்ஸை தான் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ரைட் சைடு இருக்கிற பின்ஸை பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 14 பின்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுடைய பின்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னும் செகண்ட் பின்னும் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸிங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக நீங்கள் ஒரு போர்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த பின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா பின்னுமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஐஓ பின்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பின்னு, 5th பின்னு, 6th பின்னு, 9th பின்னு, 10th பின்னு, 11th பின்னு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் இருக்கிற எல்லா பின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ஸ் வித் மாடுலேஷன் பின்ஸு தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th பின்னு, அதாவது 10th, 11th, 12th, 13 இந்த 4 பின்ஸுமே பார்த்திங்கன்னா எஸ்பிஐ பின்னுன்னு சொல்லுவாங்க. அதாவது எஸ்பிஐனா சீரியல் ப்ரப்பரல் இன்டர்ஃபேஸ்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னு அந்த ஃபங்க்ஷனுக்காக இது 4மே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பின்ஸோட வந்து ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டோட கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் வந்து பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு நம்ம மொபைலில் எப்படி வந்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் ஷேர் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி டெக் ஜெகன்.